श्रीशैलदासार्य कृपात्तमन्त्रं श्रीदेवनाथार्य दयैकपात्रं वेदार्थविज्ञं सुगुणाभिरामं नारायणार्यं गुरुवर्यमीडे श्रीमदे श्रीनारायणतात्यार्य महादेशिकाय नमः. अडियन्तं सञ्चिकरण पण्णिकण्ण. श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. अस्मत् गुरुपरम्परायै நமः. இதுக்கு முன்னாடி தர்மபூத ஞானம் பல, ஞானம் நித்தியம், அது ஒன்றுதான். ஆனால் நிலைகளுடைய வேறுபாட்டினால, தசைகள் ஸ்டேட்டஸ் அதனுடைய வேறுபாட்டினால பலவிதமாக இருக்கும் அப்படின்னுட்டு சாதிச்சு முடிச்சார். இப்போ அதன் பேர்ல இன்னொரு விஷயம் ஆரம்பிக்கிறார். இதெல்லாம் அத்வைத கண்டனம். அத்வைதிகள்ல என்ன பண்றான்னா, இந்த தர்மபூத ஞானம் அப்படின்றதே நிர்தர்மகமா இருக்கும், நிர் விஷயகமா இருக்கும். அதுக்கு தர்மன்றதே கிடையாது அப்படின்னு அவ சொல்ற. தர்மமே கிடையாது. ஏன் தர்மம் கிடையாது அப்படின்னு சொல்லணும்னா, இப்ப நாம என்ன சொன்னோம், தசாபேதேன பல விதங்களாக இருக்கும் தர்மபோத ஞானம். ஒரே நித்தியபோத தர்மபோத ஞானம் நித்தியமானதுதான். ஆனால் தசைகள் இருக்கிறதுனால, நிலைகள் இருக்கிறதுனால பலவிதமா இருக்கும். அங்க பலவிதம்னாக பேதம்னு அர்த்தம். பேதம் இருக்கு. படிப்புல நம்ம எத்தனையோ அறிவு விஷயமான படிப்பு இருக்கு, அதுல ஞானமானது வேறுபட்டுதான் இருக்கு. அப்ப பேதம்னு சொல்லணும். இப்ப இந்த பேதம்ன்றதே கூடாதுங்கிற அத்வைதிகள். எந்த விஷயத்திலையும் பேதம் கிடையாது. அப்படி பேதம்னு ஒண்ணு இருந்ததுன்னா அது பொய்யானது அப்படின்லாம் சொல்ல போறாப்பா. அதனால இப்போ சர்வபூத ஞானம் பலவிதமாக உள்ளன அப்படின்னு நீ சொன்னியானாக்க, அப்போ பேதம் இருக்கிறத ஒத்துக்கிறதா ஆகுது. பேதம்னா என்ன அர்த்தம்? தர்மத்தை வச்சுட்டு தானே பேதம் சொல்றோம். மனுஷால் எல்லாரும் மனுஷால் தான். ஆனா இந்த மனிதன் வேறு, அந்த மனிதன் வேறுன்னு லோகத்துல விவகாரம் இருக்கு. ஏன் அப்படி இருக்குன்னா, இவன் சோப்பா இருக்கான், இவன் கருப்பா இருக்கான், இவன் ஒசரமா இருக்கான், இவன் குள்ளமா இருக்கான், இவன் பாமரன், இவன் பண்டிதன். இது அத்தனையும் எப்படி ஏதோ ஒரு தர்மத்தை இட்டு இத நாம பேதம், அதுதான் பேதம். தர்மத்தை இட்டுதானே பிரிச்சு பார்க்கிறோம். அதனால ஞானமானது பலவிதமாக உள்ளன அப்படின்னு சொன்னாக்க, அப்ப இந்த கேள்வி வந்துடும். பலவிதமா இருக்குன்னா பல தர்மங்கள், பல தர்மங்கள்னா பல பேதங்கள், பேதங்கள் ஒத்துக்கும்படியா ஆயிடும். அதனால தர்மத்தை ஒத்துக்கணும், தர்மத்தை ஒத்துண்டு பேதத்தை ஒத்துக்கணும். இப்ப ஒண்ணு நீ கற்பிச்சுட்டே போகணும். அதனால இந்த சம்வித்து அதுதான் ஞானம். அந்த ஞானம்தான் ஆத்மஸ்வரூபமே. அதுல பேதன்றது எதுவுமே கிடையாது அப்படின்னு அவ சொல்றா. இன்னொன்னு, பேதம் அப்படின்னு நீ சொன்னியானாக்கா அப்போ சில தோஷங்கள் வருதுன்னு அவ சொல்றா. ரெண்டு அனுமானம் அவ சொல்றா. பேதாதிஹி ந திருஷி தர்மா திருஷ்யத்வாத் ரூபாதிபத் அப்படின்னு அவ சொல்றா. அதாவது பேதம் முதலானது பேதம், அப்புறம் உற்பத்தி, நாசம், இதெல்லாம் இருக்கு பாருங்க. இதெல்லாம் திருஷி தர்மா, ஞானத்துக்கு தர்மம் இல்லை. அவைகள்லாம் ஞானத்துக்கு தர்மம் இல்லை. ஏன்? திருஷ்யத்வா, அனுபவிக்கப்படுவதால், பார்க்கப்படுவதால். உதாரணம் என்னன்னா, ரூபாதிபத்து அப்படின்ற ரூபம். இப்போ இந்த கடம் எப்படி இருக்கு அப்படின்னு ஒருத்தன் கேட்டான். இந்த கடம் சோப்பா இருக்குன்னா, இப்ப கடத்தையும் நாம பார்க்கிறோம், கடத்தினுடைய ரூபத்தையும் நாம பார்க்கிறோம். இப்போ கடத்தை பார்க்கிறோமோ,
கடத்தை பார்த்தா அது ஜடமாதான் இருக்கு. நீங்க அஜடமான வஸ்துவை எதையுமே பார்க்க முடியறது இல்லை. ஞானத்தை நேர பார்க்க முடியல, ஆத்மாவை நேர பார்க்க முடியல, பரமாத்மாவையும் நேர பார்க்க முடியல. இது நாம் நம்ம சித்தாந்தத்திலையும் ஒத்துக்கிறோம். பரமாத்மாவை நேர சாட்சாத்கரிக்கவே முடியாது. அந்த மாதிரி ஜீவாத்மாவையும் நேர சாட்சாத்கரிக்க முடியாது. யோகேன ஆத்ம தரிசனம் அப்படின்னு சொல்றோம். யோகத்தினாலதான் ஆத்ம தரிசனம் வருமே தவிர்த்து ஆத்ம சாட்சாத்காரம் நேர கண்ணால பார்க்க முடியாது. அதனால எது அஜடமாக சேதனமாக இருக்கிறதோ, எது நித்தியமாக இருக்கிறதோ அதை நேர பார்க்க முடியாது. இங்கேயோ கடத்தையும் பார்க்கிறோம். கடத்தினுடைய தர்மமான அது ரூபம், அது சோப்பா இருக்கு கருப்பா இருக்கு அப்படின்னு பாக்குறோம் பாருங்க, அதையும் பார்க்கிறோம். அந்த மாதிரி ஒரு புஷ்பம் இருக்கு, அந்த புஷ்பத்தினுடைய வாசனையையும் பார்க்கிறோம். அது மாதிரி ஒரு வஸ்து, அதை ரசிக்கிறோம், நாம சாப்பிடுறோம். சாப்பிடுற சமயத்துல இது இந்த ருச்சியா இருக்கு, இது உப்பா இருக்கு, இது திட்டிப்பா இருக்கு, இது காரமா இருக்கு. இப்ப இவைகள் எல்லாமே பாருங்க, எதை எதை நேரம் அனுபவிக்கிறோமோ அந்த தர்மங்கள்லாம் ஒரு தர்மியை உடைத்தா உள்ளன. ஆனா அவைகள்லாம் எப்படி இருக்கு? ஜடமாத்தான் இருக்கு, ஜடமாதான் இருக்குது, ஜடமாதான் இருக்குது. அதனால நீங்க இந்த ஞானத்தை வேதத்தை கொண்டு பார்த்தாக்கா பலவிதமான ஞானங்கள் உள்ளன அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா இந்த பேதம் முதலானவைகள்லாம், பேதம் அது மாதிரி ஆதிசப்தம் அங்க போடுற நாசம் உற்பத்தி இவைகள் எல்லாமே ஞானத்தினுடைய தர்மம் இல்லை. இவைகள்லாம் ஏன் அப்படின்னா திருஷ்யத்வா, அனுபவிக்கப்படுவதால், பார்க்கப்படுவதால், உணரப்படுவதால் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு உதாரணம் ரூபாதிபத்து அப்படின்னு அவ சொல்ற. இது நேர்மறையான உதாரணம், அண்மைய வியாப்தின்னு சொல்லுவா. இத நேர்மறையான உதாரணம் இது. அதுக்கப்புறம் இதற்கு திருஷ்ய தர்மவதின்னு இன்னொரு அனுமானம். ஞானமானது திருஷ்ய தர்மவதின்னு பார்க்கப்படுவது இல்லை. ஏன்? திருத்வா, ஞானமா இருக்கிறதுனாலதான் அது. திருஷ்ய தர்மவான் சகன்ன திருக்கு, எது அனுபவிக்கப்படுகிறதோ, அனுபவிக்கப்படும் தன்மையை எது உடையதோ அது ஞானமா ஆகாது. உதாரணம் யதா கடக அப்படின்னு வெதிரேக முகமான அனுமானம். முதல்ல சொன்னது பேதங்கள் முதலவைகள்லாம் ஞானத்தினுடைய தர்மங்கள் இல்லை. ஏன் அப்படின்னா அவையெல்லாம் நேர அனுபவிக்கப்படுவதால். உதாரணம் ரூபாதிபத்து, ரூபாதிபத்துன்னு சொல்லிட்டோம். ரூபம், சுவை, இந்த மாதிரி ரசம் இதெல்லாம் இருக்கு பாருங்க, இவைகள்லாம் நேர அறியப்படுகிறது, அதுவும் அறியப்படும், அதனுடைய தர்மியும் அறியப்படும். அதனால இவைகள்லாம் இந்த ஞானத்துக்கு தர்மம் இல்லை, ஞானத்துக்கு தர்மம் இல்லை, பேதம் முதலானவைகள். இது அண்மைய முகமா இருக்கு நேர்மறையாக. எதிர்மறையாக இந்த ஞானமானது திருஷ்யம், அதாவது பார்க்கப்படுதல் என்னும் தர்மத்தை உடையது அல்ல. ஏன் அப்படின்னா அது ஞானமா இருக்கிறதுனாலதான். எது எது பார்க்கப்படும் அனுபவிக்கப்படும் தன்மையை உடையதோ அது ஞானமாக ஆகாது. அதனால உதாரணம்னா கடம், கடம் பார்க்கப்படும் தன்மையை உடையது, அனுபவிக்கப்படும் தன்மையை உடையது. அதனால அது ஞானமாக ஆகாது. ஆக இப்ப ஞானம்னாக்க அனுபவிக்கப்படுவது அல்ல, அனுபவிக்கப்படாதது. அப்படி அனுபவிக்கப்படாததா போயிடுது. அது என்ன பண்றதுன்னா நமக்கு எப்பொழுதும் ஒரே ஒரு ஞானம்தான். அதனால அதுக்கு தர்மம்ன்றதே கிடையாது, தர்மம்ன்றதே அதுக்கு கிடையாது அப்படின்னுட்டு அவ ஆக்ஷேபிக்கிறா. அத்வைதிகள் ஆக்ஷேபிக்கிறார். அதற்கு சமாதானம் சுவாமி சாதிக்கிறார்.
இதுவே தவறு நீங்க சொல்றது. ஏன் அப்படின்னா இப்ப நீ 2 அனுமானம் சொல்லிருக்க. 2 அனுமானத்துல முதல் அனுமானம் வேதம் முதலானவைகள்லாம் ஞானத்துக்கு தர்மம் இல்லை, ஏன்னாக்கா பார்க்கப்படுவதால் அனுபவிக்கப்படுவதால் அப்படின்னு நீ சொன்ன. ஆனா நீ சொன்னதே உனக்கு விரோதமா இருக்கும், உனக்கு அனைகாந்திகமா இருக்கும். நீ என்ன ஒத்துன்னு இருக்க தெரியுமா? ஞானம் நித்தியமாக உள்ளது, ஞானம் சுயம் பிரகாசமாக உள்ளது அப்படின்னு நீ ஒத்துன்னு இருக்க. இப்போ நித்தியத்துவம் சுயம் பிரகாசத்துவம் அப்படிங்கிறது தர்மமா இல்லையா? அதுவும் தர்மம் தானே. ஞானம் நித்தியமா இருக்குன்னாக்கா என்ன அர்த்தம்? நித்தியத்துவன்ற தர்மம் இருக்கு. சுயம் பிரகாசம்னாக்கா சுயம் பிரகாசத்துவம் அப்படின்னு ஒரு தர்மம் இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். ஆனா நீ தர்மத்தை ஒத்துருக்கியே, தர்மத்தை ஒத்துட்டு அது இல்லைன்னு நீ சொன்னாக்க அது எப்படி அன்வயிக்கும்? வேதாதி ந திருஷி தர்மஹா திருஷ்யத்வா ரூபாதிவத்தை என்ன? இவங்க நாங்க ஒரு விஷயம் சொல்றோம், ஞானமானது இன்னொரு ஞானத்தினால் அறியப்படும் அப்படின்னு சொல்றோம். ஏற்கனவே அதை சாதிச்சிருக்கோம். ஞானம் இன்னொரு ஞானத்தினால அறியப்படும். இல்லாத போனாக்க சிஷ்யாச்சாரியாதி சர்வ விவகதியும் போயிடும், அனைத்து விவகாரங்களும் போயிடும் சுவாமி சாதிச்சிருக்கார். சிஷ்யன் ஆச்சாரியருடைய ஞானத்தை அனுமானம் பண்ணி தெரிஞ்சுட்டு ஆச்சாரியத்தோட வாரத்துல போய் தெரிவிக்கிறான் அப்படின்லாம் ஏற்கனவே நாங்க சொல்லியிருப்போம். அதெல்லாம் போயிடுமே. அதனால ஞானம் அறியப்படுகிறது. அத மாதிரி அந்த ஞானத்துல இருக்கக்கூடிய சுயம் பிரகாசத்துவம் முதலியவைகளும் அறியப்படுகின்றன. அந்த தர்மங்கள் நீ ஒத்துண்டதுதான். நித்தியத்துவம் சுயம் பிரகாசத்துவம் அதெல்லாம் நீ ஒத்துண்டிருக்க. நீ ஒத்துண்டதையே நீ மாட்டேன்னு சொன்ன என்ன அர்த்தம்? அதனால சுயம் பிரகாசத்துவம் ஒண்ணுதான் இல்லையா? அது அவன் நித்தியத்துவம் நீ ஒத்துண்டிருக்க. ஞானம் நித்தியம், ஞானம் சுயம் பிரகாசம் அப்படின்னு நீ ஒத்துண்டிருக்கியே. அப்ப அந்த சுயம் பிரகாசத்துவம் தர்மம் இருக்கா இல்லையா? அதுல அது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால வேதம் முதலானவைகள் இருக்குதான். அந்த தர்மம் இருக்கிறதுனாலதான் வேதம் முதலானவைகள்னா இருக்கு. அதனால நீ சொல்ற விஷயம் அநியத்தின்னாக்க அனைகாந்தியம். நியதமா சொல்ல முடியாது. எப்பொழுதும் இந்த தர்மமே கிடையாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா தர்மம் இருக்கு. நித்தியத்துவம் சுயம் பிரகாசத்துவம் இந்த மாதிரி தர்மங்கள் இருக்கின்றன. அப்படி இருக்கிறதுனால அங்க அனைகாந்தியம் விபச்சாரம் அப்படின்னு தோஷம் வருது. அது மட்டும் இல்ல, விகதி விகதி அப்படின்னாக்கா நீ ஒத்துண்ட சித்தாந்தத்துக்கே விரோதம் வந்துடும். அப்ப சித்தாந்தம்னு அர்த்தம். ஏன்னாக்கா நித்தியத்துவன்றது இருக்குது, அவைகள்லாம் தர்மங்கள் தான். தர்மங்கள் தான் அவைகள்லாம். நித்தியத்துவம்னா தர்மம் தான். இந்த எந்த சப்தத்தை சொல்லி அதுல துவம்னு ஒரு பதத்தை போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, 2 அக்ஷரத்தை, சம்ஸ்கிருதத்துல ஒரு அக்ஷரம், தமிழ்ல 2 அக்ஷரம். துவம் அப்படின்றது ஒரே அக்ஷரம் தான் நமக்கு சம்ஸ்கிருதத்துல. அதை சேர்த்தீங்கன்னா அது தர்மத்தை சொல்லும். நீ உனக்கு மனுஷத்துவம் இருக்கா, உனக்கு மிருகத்துவம் தான் இருக்கு அப்படின்னு அர்த்தம். மிருகத்தன்மை தான் உனக்கு இருக்கு, மிருக தர்மம் தான் இருக்கு, மனுஷ தர்மம் உனக்கு இல்லை அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி இப்ப நித்தியத்துவம் அப்படின்னா அது நித்தியமா இருக்குன்னு சொன்னா நித்தியத்துவம் தர்மம் இருக்குன்னு அர்த்தம். நீ இப்ப அந்த நித்தியத்துவம் சுயம் பிரகாசத்துவம் அதை கூட இந்த பேதாதின்னு சொன்னமே அதுல சேர்த்துப்போம். அதெல்லாம் நீ சொல்லிட்டியானாக்க வாஸ்தவம். இப்போ ஞானத்தை காட்டிடும் நித்தியத்துவம் சுயம் பிரகாசத்துவம் அப்படிங்கிறது வேற ஒரு தர்மம் தான், வேறுபட்டதுதான். ஞானம் வேற, ஞானத்தினுடைய நித்தியத்துவம் வேற. ஆனால் வேறுபட்டதா இருந்தாலும் ஞானத்தை காட்டிடும் ஞானத்தினுடைய நித்தியத்துவங்கிற தர்மம் வேறுபட்டது. அது சகஜம், வேறுபட்டதுதான். அது எல்லாரும் ஒத்துண்டுதான் ஆகணும். ஏன்னா இப்போ அன்னைக்கே சொன்னோம், தத்துவம் தாகலாபத்தை பத்தி நம்ம பேசுறோம். தத்துவம் தாகலாபத்தை பேச
தத்துவமுக்தாகலாப விஷயக ஞானம் வேறுதான். அந்த ஞானம் வேறு. அந்த ஞானத்தினுடைய தர்மம் தான் தத்துவமுக்தாகலாப விஷயம்னு சொல்ல போறோம். அந்த மாதிரி அதிகரணசார அப்படின்னு சொன்னா அதனுடைய இதுதான் வேறு அப்படின்னு சொல்றோம். இப்படி ஒவ்வொன்றும் வேறுபட்டு இருக்கு. இவைகளையும் நீ இதுல சேர்த்து விட்டேன்னாக்கா பேதங்கள்லாம் கிடையாது, தர்மமே கிடையாது, வேதம் முதலான தர்மங்கள் ஞானத்துக்கு இல்லை அப்படின்னு நீ சொன்னையானாக்கா, ஆனால் அது தப்பு. ஏன்னா திருஷி தர்மத்துவம் தான் நீ ஒத்துருக்க, ஒத்துண்டுதான் ஆகணும். நித்தியத்துவம் பயன் பிரகாசம் பண்ணலாம். அதனால அதை ஒத்துன்னு இருக்கிறதுனால அதையும் ஒத்துக்கிற. ஆனா கூடவே அதையும் ஒத்துக்கிற, கூடவே இங்க தர்மமே கிடையாதுன்னு சொல்ற. அப்படி சொன்னாக்கா நித்தியத்துவத்தையும் ஒத்துண்டு அந்த தர்மமே இல்லைன்னு சொன்னேன்னாக்கா அப்போ விரோதமா இருக்குதே. நீ பேசுறது உனக்கே விரோதமா இருக்குதே, உன் பேச்சுக்கு நீயே விரோதமா பேசுற. அதனால இது அபசித்தாந்தம், தவறான சித்தாந்தம் உண்டுன்னு ஆயிடும். சரி, இல்ல இல்ல நித்தியத்துவம் முதலானவைகள்லாம் நாங்க பக்ஷிகாரமே பண்ணல. பக்ஷிகாரம் பண்ணலன்னா வேதாதிகின்ற இடத்துல நாங்க சேர்க்கல அப்படின்னு சொல்லிட்டியானாக்கா அப்போ நித்தியத்துவாதிகள்லாம் இருக்கு பாருங்க, அதுல திருஷ்யத்துவம் இருக்கு. நித்தியத்துவாதிகள்ல திருஷ்யத்துவத்தை அனுபவிக்கிறோம். ஞானம் நித்தியம்ன்றது எல்லாரும் சொல்றது. அந்த நித்தியத்துவன்றது ஞானத்துல இருக்கிறதையும் நாம அனுபவிக்கிறோம். எந்த காலத்திலேயோ நாம தெரிஞ்ச இந்த ஞானம் அது இன்னி வரையும் தான் அனுவர்த்திக்கிறதா இல்லையா? நிச்சயமா தானே இருக்கு. ஞானம் நித்தியம். ஏற்கனவே நம்ம உபனிஷத் வாக்கியங்களை வச்சு சொல்றோம். விஜ்ஞாதோ விஜ்ஞாதேஹே விபரலோகோ வித்யதே அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஞாதாவுக்கும் ஞானத்துக்கும் லோபமே கிடையாது, நாசமே கிடையாது. எப்பொழுதும் தர்மதர்மி பாவத்தோட இருக்கும். அது நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொல்றோம். அந்த நித்தியத்துவத்தை அறிஞ்சுட்டு இருக்குமா இல்லையா? நமக்கே தெரியறதே. இன்னைக்கோ 1999 அதிகசாராவளி புக் பண்ணி ஒப்பிச்சேன். இன்னைக்கும் ஞாபகப்படுத்தினேன்னாக்கா எனக்கு வரதா இல்லையா? அது அந்த அதிகசாராவளி வரதா இல்லையா? இது உதாரணத்துக்கோசம் சொல்றது. எல்லாம் அடியனுடைய திறமை இல்லை, எல்லாருக்குமே நம்ம சின்ன வயசுல விளையாடுனது, தெரிஞ்சின்றது, படிச்சது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. அது அத்தனையும் நமக்கு இருக்கிறதுனால ஞான விஷயத்துவம் இருக்கா இல்லையா? அப்ப நித்தியத்துவம் இருக்குது. நீ திருஷி தர்மத்துவமே நித்தியத்துவம் திருஷிக்கு, ஞானத்துக்கு தர்மம் இல்லை அப்படின்னு நீ சொன்னாக்கா அது தப்பு. ஏன்னா நித்தியத்துவம் கூட திருஷி தர்மம் தான். அத நேரம் பார்க்கணும். அதனால இந்த முதல் அனுமானம் நீ ஒண்ணு சொன்ன. நீ என்ன சொன்ன? பேதாதிஹி ந திருஷி தர்ம திருஷ்யத்வா ரூபாதிவத் அப்படின்னு நீ சொன்ன. அத சொன்னதுல எத்தனை விரோதம் பாரு. விபச்சாரம், அனைகாந்தியம் அப்படின்னு ஒரு தோஷம் வருது. கூடவே விரோதம், உன்னுடைய வாக்கியத்துக்கு நீயே விரோதத்தை ஒத்துருக்க. நீயே விரோதத்தை ஒத்துருக்கேன்னு அர்த்தம். அது ஒரு விரோதம். அந்த தோஷமும் நீ ஒத்துட்டியானாக்கா அது உன்னுடைய பட்சத்துல அது வருது. அந்த மாதிரிதான் நீ பக்ஷீகாரம் பண்றியா இல்லையா அப்படின்னு நாங்க கேள்வி கேட்கிறோம். பக்ஷீகாரம் பண்ணினா அதுலயும் தோஷம் வருது. ஏன் அப்படின்னாக்கா அந்த பக்ஷீகாரம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆகும்? அது நித்தியத்துவாதிகள்லாம் திருஷ்யத்தை இருக்குன்னு சொன்ன. இப்பதான் ஞானம் நித்தியம் அப்படின்றது திருஷ்யத்துவம் இருக்கு. நித்தியத்துவத்தை திருஷ்யம் அனுபவிக்கப்படுறது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஏன்னா நம்ம அனுபவிக்கிறோம். அதனால நீ திருஷ்யத்துவங்கிற ஒரு ஹேத்துவை கொண்டு ஞானமானது வேதத்தை உடையது அல்ல, தர்மத்தை உடையது அல்லன்னு சொல்ல பார்த்த. ஆனால் நித்தியத்துவம்னு ஒரு தர்மம் இருக்கு. அந்த நித்தியத்துவன்ற தர்மமானது, சுயம் பிரகாசத்துவன்ற தர்மமானது அதுல திருஷ்யத்துவம் இருக்கு. ஏன்னா சுயம் பிரகாசம் நம்ம அனுபவிக்கிறோமா இல்லையா? ஒரு விஷயம் நமக்கு தெரியுது,
யாரோ ஒருத்தர் சொல்ற உடனே நமக்கு ஸ்புரிக்கிறதா இல்லையா? அந்த ஸ்புரணம் தான் சுயம் பிரகாசம்ன்றது. கடம் கருப்பா இருக்குன்னாக்கா நம்ம கடம் கருப்பா எப்படி இருப்போம்னு நமக்கு மனசுல தோணிடுறதோ இல்லையோ, அதுதான் சுயம் பிரகாசம். அந்த சுயம் பிரகாசத்தும் அனுபவிக்கப்படுறது, அது அனுபவிக்கப்படுறது. அதனால அது இல்லைன்னு நீ சொல்ல முடியாது. அதனால அனைகாந்தியம்ன்ற தோஷம் வந்துடும். ரெண்டாவது அனுமானம் நீ என்ன சொன்ன அப்படின்னாக்கா, எது எது திருஷ்யமா இருக்கோ அது, அதாவது எது எது திருஷ்யம் அனுபவிக்கப்படும் தன்மையை உடையது எது எதுவோ, எது எது அனுபவிக்கப்படுகின்றதோ அவைகள்லாம் ஞானமா இருக்காது அப்படின்னு சொன்னேன். அதுக்கு உதாரணம் எதா கடக அப்படின்னு கேள்வி. கட எப்படியோ அப்படின்னு அங்கேயும் விரோதம் தான் வருது. ஏன்னாக்கா திருஷி ஞானம் அதுக்கு நித்தியத்துவத்தை அங்கீகரிச்சிருக்க. நித்தியத்துவத்தை அங்கீகரிக்கிற சமயத்துல அங்க திருஷி தர்மத்துவமே இல்லை அப்படின்னு நீ சொல்லணும். நித்தியத்துவத்தை அங்கீகரிச்சுட்டோ அது நித்தியத்துவமே இல்லை அப்படின்னு நீ சாதிக்கணும் இப்போ. ஏன்னா தர்மம் இருந்துட்டுன்னு வச்சுக்கோங்க, அது ஜடமா போயிடும் சித்தாந்தம், ஞானமா இருக்காதுன்னுட்டு. இப்ப நித்தியத்துவத்தை ஒத்துருக்க, நித்தியத்துவத்தை நீ ஒத்துட்டு அந்த நித்தியத்துவமே இல்லை அப்படின்னு நீ சாதிக்க பார்த்தேன்னாக்கா ஸ்வவச்சன விரோதம், உன்னுடைய வச்சனத்துக்கு விரோதம். நித்தியத்துவத்தை ஒத்துட்டு இப்ப நித்தியத்துவமே இல்லை அப்படின்னு சாதிக்கிற. ஏற்கனவே இதுல சாதிச்ச நாயகசுரத்துல இது ஜைன பங்கம் மாதிரி இருக்குதே. பரஸ்பர விருத்தமான விஷயத்த சொன்னியானாக்கா இது ஜைன பங்கம் மாதிரி இருக்கு, ஜெயினம் சொல்ற மாதிரி இருக்கு. அதனால விஷட பரிணையே ஜெயின பக்தா ஜபந்து அப்படின்னு சொல்லப்பட அதிகணசாரா அப்படின்னு சுவாமி. நான் கல்லு மேல ஏறி நில்லு அப்படின்னு வாத்தியார் சொல்றேன். சூத்திரனுடைய கல்யாணத்துல அந்த கல்யாண மாப்பிள்ளைய பார்த்து வாத்தியார் சொல்றேன், அந்த இது மேல ஏறி நில்லு, கல்லு மேல ஏறி நில்லு அப்படின்னு. ஏறி நின்றுட்டான். நான் ஏறி நிக்கலைன்னு சொல்லு, ஏறி நிக்கலைன்னு சொன்னான், போய் சொல்லிட்டேன், அதுக்கு எனக்கு காசு கொடு, தட்சிணை கொடு அப்படின்னு கேட்பானா. இது என்னன்னாக்கா விஷட பரிணயம் எதிராளுடைய விவாகங்கள்ல பரஸ்பர விரோதமான வாக்கியமா இருக்குது. அதனால உன்னுடைய வச்சனத்துக்கு நீயே விரோதமா பேசுற, அதனால அபசித்தாந்தமா போயிடுறது. அது மாத்திரம் இல்ல, சுரூப சித்தி பாதம் அதுவும் வந்துடுறது. என்னது அப்படின்னாக்கா, நீ என்ன சொன்ன, நீ அங்க அனுமானத்துல திருப்துவாத் அப்படின்னு சொன்ன. திருப்துவாத் அப்படின்னாக்கா ஞானமா இருப்பதனால, ஞானமா இருக்கிறதுனால அதுக்கு திருஷ்யத்துவங்கிற தர்மம் வராது அப்படின்னு சொன்னேன். திருப்துவாத்ன்றது ஹேது. அனுமானத்துல திருப்துவா ஞானமா இருப்பதால், ஞானத்தன்மை உடையதாய் உள்ளது, ஞானத்தன்மையோட கூடினது, ஞானத்தன்மையோட கூடினது அது இல்லை, ஞானத்தன்மையோட கூடினது இல்லை. ஞானம் ஞானமா தான் இருக்கு, ஞானத்தன்மையோட கூடினது இல்லை, அந்த ஞானத்தின் தர்மம் இல்லை அப்படின்னு நீ சொன்ன. இப்ப அதுக்கு என்ன சொல்ற சுவாமி, என்ன சாதிக்கிற, இங்க விரோதம் வருது. இந்த திருப்தம்னு அது என்ன, அது பேரு திருப்தம்னு. திருப்தம்னாக்க ஞானத்தன்மை உடையதுன்னு அர்த்தம். ஞானத்தன்மை உடையதா இருக்கிறதுனால தான் இந்த ஞானமானது தர்மத்தை உடையது அல்லன்னு நீ சொல்லணும். நீ அப்படின்னு நீ சொல்லணும். இப்ப திருப்தம்ன்றது என்னது, ஞானத்தன்மை தானே, அது இருக்கிறதுனால ஞானத்துக்கு தன்மை இல்லைன்னு நீ சொல்லணும். இப்போ தர்மம் இல்லைன்னு சொல்லணும். ஞானத்துக்கு ஞானத்துவங்கிற தர்மம் இருக்கிறதுனால அது தர்மத்தை உடையது அல்லன்னு நீ சொன்னியானாக்கா, அப்ப நீயே வச்சுட்டியே, ஞானத்துவங்கிற தர்மம் இருக்கிறதுனாலதான் அது ஞானமா இருக்கு, அதுக்கு தர்மம் இல்லைன்னு நீ சொல்ற. பரஸ்பர விரோதமா பேசுறியே. இது சோஜன விரோதம், தன்னுடைய வச்சனத்துக்கு தானே விரோதம். இது
அப்போ திருக்கானது சதர்மகமா தான் இருக்கு. ஞானத்தை திருஷின்னு அவ சொல்றா, நம்மளும் ஒத்துக்கணும். அது திருஷின்றத, திருஷின்னா ஞானம். திருக்கு, திருக்குன்னா பார்த்தல்னு அர்த்தம், பார்த்தல்னா அறிதல்னு அர்த்தம், அறிதல்னா ஞானம்னு அர்த்தம். அந்த ஞானத்துக்கு திருப்தொன்ற ஒரு தர்மத்தை நீ ஒத்துண்டியானாக்க அது சதர்மகத்தை நீயே ஒத்துட்டேன்னு அர்த்தம். அதை நான் ஒத்துக்க மாட்டேன், திருப்தமே இல்லை அப்படின்னு சொன்னாக்க, அப்ப திருப்தம்னு நீ சொன்ன பாரு, ஞானத்தன்மை ஞான தர்மம்னு, அது ஞானத்துல இல்லைன்னு அர்த்தம். அப்படி என்ன சொன்ன அனுமானத்துல, ஞானமானது ஞானத்துவங்கிற அனுபவித்தல் என்கிற தர்மத்தை உடையது அல்ல, ஏன்னா திருப்துவாத்தான் சொன்னேன். இப்ப ஞானத்துவம் ஞான தர்மம் இல்லை அப்படின்னு நீ சொல்லிட்டியானாக்க கேட்கவே இல்லையே. எது பட்சமா இருக்கோ, பட்சம்ன்றது ஞானம், அந்த ஞானத்துல தர்மம் எதுவும் இல்லைன்னு நீ சாதிக்கிற. அதற்கு ஹேத்து என்ன சொன்ன, ஞானத்துவங்கிற தர்மத்தை வச்சுதான் நீ சொல்ற. அந்த ஞானத்துவங்கிற தர்மத்தை வச்சுண்டு நீ திருக்கு அப்படின்னு நீ சொல்ற. நீ இவ ஞானத்துவம் தர்மமே இல்லைன்றிய, நீ தர்மமே இல்லைன்னு சொல்லிட்டேனாக்கா அந்த திருத்துவம் ஞானத்துவம் அப்படிங்கிறது அந்த தர்மமே, அந்த ஹேத்து அதுவே இல்லை ஞானத்துல. அப்ப சுரூபமே சித்திக்காது, அனுமான சுரூபமே சித்திக்காது. அனுமானத்துல ஹேத்துதான் முக்கியமானது, ஹேத்துதான் முக்கியமானது அனுமானத்துல. அதுவே நீ இல்லைன்னு சொல்லிட்ட, இல்லைன்னு சொல்லிட்டதுனால இப்ப இது சரியா வரலையே. நீ ஒத்துண்டையா தர்மத்தை ஒத்துண்டா, திருப்தம்ன்ற தர்மத்தை ஞானத்துங்கிற தர்மத்தை நீ அங்கீகரித்தால் அது சோஜன விரோதம், அபசித்தாந்தம். அந்த ஞானத்துவங்கிற தர்மத்தையே நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னேன்னாக்க அப்ப இந்த ஹேத்து பட்சமாகிற ஞானத்துல இல்ல. ஞான தர்மம் அப்படிங்கிற ஹேத்து ஞானம்ங்கிற பட்சத்துல இல்லை, ஒத்துக்கல. அதனால சுரூபமே சித்திக்காது. அது மாத்திரம் இல்ல, இப்போ அது நீ திருப்தத்தை நீ ஒத்துட்ட, திருப்தத்தை நீ ஒத்துண்டியானாக்க அப்ப நீ என்ன சாதிக்க போற, நீ ஞானத்துல பேதம் இல்லை தர்மம் இல்லை அப்படின்னு சாதிக்க வந்த. அதான் உனக்கு சாத்தியம். சாதிக்கப்படுவது என்னது, ஞானத்துல தர்மம் இல்லை அப்படின்னு நீ சாதிக்க வந்த. சாதிக்க வந்தது இப்ப என்னாச்சு தெரியுமா, அதுவே இல்லைன்னு ஆயிடுச்சு. ஏன்னா திருப்தம் தான் இருக்குதே, ஞான தர்மம் தான் இருக்குதே, அதுவே இல்லைன்னு ஆயிடுச்சு. அதனால எதை நீ சாதிக்க பார்த்தையோ அதுவே இப்ப சித்திக்கல. வேதமே இல்லை தர்மமே இல்லைன்னு சாதிக்க வந்துட்டு ஞானத்துவம் திருப்துவம் அப்படிங்கிறத இப்ப நீ சாதிச்சுட்ட. அப்படி சாதிச்சுட்டதுனால நீ சொல்ற எது சாதிக்கணுமோ அது பட்சத்துல இல்லை. ஞானத்துல தர்மம் தான் இருக்குன்னு சித்திச்சது, தர்மம் இல்லைன்றது சித்திக்கல. அதனால பாதம் அப்படின்னு தோஷம். சரி இருந்துட்டு போட்டுமே, திருப்தம் இருக்கட்டுமே அப்படின்னாக்க தர்மமே இல்லைன்னு சொல்ற உனக்கு தர்மம் இருக்கிறதுன்னு ஒத்துன்றதுனால அது அபசித்தாந்தமா போயிடும். அதனால சர்வாத்தனா எல்லாம் தோஷமா போயிடுது. இது இந்த ரெண்டு அனுமானத்தினாலையும் நீ அதையாவது சொல்ல பார்த்தியானாக்கா அது தோஷமா இருக்கு அப்படின்னு விசேஷமா தூஷணம் சாதிச்ச. அதுக்கப்புறம் சொல்ற, உன்னுடைய மதத்துல நீ எந்த எந்த ஹேதுக்களை கொண்டு எதையெல்லாம் சாதிக்கிறையோ பாருங்க, எந்த எந்த ஹேதுக்களை கொண்டு எதையெல்லாம் சாதிக்க பார்க்கிறையோ அதுலெல்லாம் பட்சத்துல தர்மமா நீ ஒத்துண்டுதான் ஆகணும். பர்வதக வன்னிமான் தூமாத் அப்படின்னு நீ ஒத்துண்டு இருக்க. அனுமானம் சொல்ற, இந்த மலையானது நெருப்பை உடையது, ஏன் புகை இருப்பதால் அப்படின்னு நீ சொல்ற. அப்போ
புகை இருத்தல் அப்படின்னு தர்மம் இருக்கு பாருங்க, அந்த தர்மம் புகையை உடைத்தல் அப்படின்னு அந்த தர்மமானது பட்சத்தில் இருக்குது. அதனால பட்சதர்மமா போயிடுது. இப்ப இத மாதிரி நீ எந்த அனுமானத்தை கொண்டு சாதிக்க பார்க்கிறையோ அத்வைதிகள் எல்லாம் எப்படி சொல்லணும், தர்மமே இல்லை தர்மமே இல்லையே நீ சாதிக்க பார்க்கணும். அப்படி சாதிக்கும் பொழுது எல்லா ஹேதுவும் பட்சத்தில் இருக்கக்கூடிய தர்மமா தான் இருக்கும். அதனால அது நீ விடவே இல்லைன்னு அர்த்தம். தர்மத்தை விடலை. தர்மத்தை விடாததுனால நீ சொன்ன அனுமானங்கள்ல எல்லாருமே பாதம் தான் இருக்குது. ஒண்ணு தர்மத்தை ஒத்துக்கணும். தர்மத்தை ஒத்துண்டியானாக்கா அபசித்தாந்தம். தர்மம் இல்லைன்னு சொன்னியானாக்கா பட்சத்துல ஹேத்துவே இல்லை. அதனால சுரூபா சித்தி. அத மாதிரி சாத்தியமும் சித்திக்கல. அதனால பாதம். ஏன்னா நீ அந்த பட்சத்துக்கு தர்மத்தை ஒத்துருக்கிய இப்போ தோமவத்வம் அந்த மாதிரி திருப்துவம் ஞானத்துவங்கிற தர்மத்தை உடையது, திருப்தம்ன்ற தர்மத்தை உடையது நீ ஒத்துருக்க. அதனால இது அத்தனையும் உனக்கு பாதங்கிற தோஷம் வந்துடும். அதனால இது தவறு அப்படின்னு சாதிச்ச. அதன் பேர்ல அவ இன்னொரு இது கேள்வி கேட்கிறா. பாரு, தர்மங்கள் நீ எதை சொல்றையோ அது அத்தனையும் பொய், எல்லாம் பொய்யானவைகள். நீ சொல்ற தர்மன்றதே எதுவுமே இங்க நான் ஒத்துக்கலையே, எல்லாம் பொய் தானே. அதனால சவிசேஷத்துவமே கிடையாது அப்படின்னு நீ சொல்லணும். அதற்கு சுவாமி என்ன கேட்கிற, அப்படியானாக்கா நீ சொல்லு, இந்த பர்வதம் நெருப்பை உடையது, ஏன் புகை இருப்பதால், புகையை உடைத்தாய் உள்ளதால் அப்படின்னு சொல்ற. இதுல பட்சம் எது? மலை பர்வதம். சாத்தியம் எது? வன்னிமத்துவம், நெருப்பை உடைத்தாய் இருத்தல். அதுக்கு ஹேது இது தூமத்வாத் அப்படின்னு. இதெல்லாம் பேதமா இல்லையா? பட்சத்துல பட்சத்துவம் அப்படின்னு தர்மம், சாத்தியத்துல சாத்தியத்துவம்னு தர்மம், அந்த மாதிரி ஹேத்துவுல ஹேதுத்துவம்னு ஒரு தர்மம். இவைகள்லாம் உண்மையா பொய்யா சொல்லி எனக்கு நீ அதை பொய்ன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ, அப்போ உன் சித்தாந்தமே சித்திக்காது, அனுமானமே சித்திக்காது. அனுமானமே சித்திக்காததுனால அப்போ நீ சொல்றது எல்லாம் அப்பிரமாணம்னு ஆயிடும், எல்லாம் தோஷம். இல்ல இவைகள்லாம் பொய் இல்லை உண்மைதான் அப்படின்னு சொன்னேனாக்க ஆகதோசி மதிய மார்க்கம். ஏன் மார்க்கத்துக்கு நீ வந்துட்ட? எல்லாமே உண்மைன்னு சொல்லிட்டியப்போ அப்ப சாத்தியம் இருக்கு, ஹேத்து இருக்கு, பட்சம் இருக்கு, உதாரணம் இருக்கு, எல்லாம் இருக்கு. எல்லாம் இருக்குன்னு சொல்றதுனால எதுவும் பொய் இல்லை. அப்ப எல்லாம் இருக்குன்னு சொன்னாக்கா, எல்லாம் இருக்குன்னு சொன்னா எங்க சித்தாந்தம். அப்போ தர்மமும் இருக்குன்னு அர்த்தம் ஆகிடும். எதுவுமே இல்லைன்னு சொன்னாக்கா அப்போ இந்த அனுமானமே சித்திக்காது, ஏன்னா விரோதம் வந்துடும். இன்னொரு விஷயம் இருக்கு. இப்ப நீ நித்தியத்துவம் இருக்க இல்லையோ, அப்போ அந்த நித்தியத்துவம் கூட இல்லைன்னு நீ வச்சுக்கணும். இப்போ அப்ப ஞானம் நிச்சயம் இல்லை. ஏன்னா நீயே சொல்லிருக்க, பௌத்தால அவ கண்டனம் பண்றா. பௌத்தால கண்டனம் பண்ணச்சு, பௌத்தன் என்ன பண்ணா, ஞானம் மட்டும்தான் இருக்கு, ஆனால் அது க்ஷணிக்கம் அப்படின்னு சொன்னோம் பௌத்தன். அதுக்கு அத்வைதிகள் தான் பிரதானமா கண்டனம் பண்றா. தவறு, ஞானம் நித்தியமானதுன்னு நீ கண்டனம் பண்ற. இப்ப எல்லாம் பொய்ன்னு சொன்னாக்கா நித்தியத்துவங்கிற தர்மமும் பொய்ன்னு தானே நீ சொல்லணும். அதையும் நீ பொய்ன்னு சொன்னாக்க நீ பௌத்த கண்டனம் பண்ணப்ப அதுவும் பொய்ன்னு ஆயிடுச்சு. அதனால பௌத்தன் என்ன சொல்றானோ அதுதான் நீ ஒத்துக்கிறேன்னு ஆயிடுச்சு. நாங்க அதனாலதான் உன்ன பிரச்சனை பௌத்தன்னு சொல்றோம். நீ அதை மட்டும் மொழிப்பணி. அதனால நித்தியத்துவம் கூட நீ ஒத்துண்டுதான் இருக்க. அந்த தர்மங்கள்லாம் இருக்கு, அது அனித்தியமா போயிடும். அனித்தியமா போயிடுத்துன்னு அபசித்தாந்தம். அந்த மாதிரி
அதெல்லாம் இது அவ வேற ஒண்ணு சொன்னா அவ அதுக்கு இல்ல இல்ல நித்தியத்துவாதிகள்லாம் தர்மமாயும் பாக்கணும். நீ தர்மமாவே பார்க்காத, நாங்க தர்மமாவே சொல்லல. நித்தியத்துவங்கள்லாம் தர்மம் இல்ல, சுரூபம். அது வஸ்துவோட சுரூபமே நித்தியம்ன்றது. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு வாக்கியம் பாஷகாரர் கேட்கிறார். சத்தியத்துவம், ஞானத்துவம், அனந்தத்துவம், இந்த மாதிரி தர்மங்கள்லாம் பிரம்மத்துல இருக்குன்னு வரதே அப்படின்னு கேள்வி கேட்டார். அதற்கு பதில் அவா சொன்னா, அப்படின்னு நாங்க சொல்லவே இல்லை. சத்தியம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஜடமான வஸ்துவை காட்டிலும் வேறுபட்ட வஸ்து பிரம்மம், வேறுபட்டது பிரம்மம். ஞானம் அப்படின்னு சொன்னாக்க அஸ்வயம் பிரகாசம், ஸ்வயம் பிரகாசம் இல்லாத வஸ்துகளை காட்டிலும் வேறுபட்ட பிரம்மஸ்வரூபம். இந்த மாதிரிதான் நாங்க பிரம்மஸ்வரூபத்தை தான் சொல்றோம். அதனால தர்மம் தனியா நாங்க சொல்லல, ஒரு வஸ்துவே, ஒரு சுரூபமே அப்படியே சொல்றோம். சுரூபத்தை வேண்டிதான் அங்க சொல்றது. நித்தியம் அப்படின்றது வஸ்துவே, ஸ்வயம் பிரகாசம்ன்றது வஸ்துவே. அத நித்தியத்துவம் ஸ்வயம் பிரகாசத்துன்னு உன்னை யார் தர்மமாவத்துக்கு சொன்னா? அந்த மாதிரி நாங்க சொல்லல. நாங்க சொல்றது இப்படிதான், ஞானம் க்ஷணிக்கம் அப்படின்னு அவத்தம் சொன்னோம். நான் நித்தியம்னு சொல்றேன். இப்ப நாங்க தர்மிக் ஞானம் அது நித்தியம், அவ்வளவுதான். க்ஷணிகத்துவமா நித்தியத்துவமா அந்த கேள்வி வரைச்சு இதுதான் நாங்க சொல்றோம் அப்படின்னு நாங்க சொல்றோம். அதனால வெறும் வஸ்து சுரூபம் தான் அங்க இருக்குது. மற்றபடி வஸ்துனுடைய தர்மமா நீ பார்க்க வேண்டாம் அப்படின்னு நாங்க சொல்றோம். அப்படின்னா அதுவும் தவறு. ஏன் அப்படின்னா, நீ க்ஷணிகம்னு சொன்னாலும் நித்தியம்னு சொன்னாலும் பேச்சு எப்படி வரும்? ஞானத்திய க்ஷணிகத்துவம் புத நித்தியத்துவம் தான் கேள்வி வரும். ஞானத்துக்கு க்ஷணிகத்துவம் இருக்கா அல்லது நித்தியத்துவம் இருக்கா அப்படின்னு தான் கேள்வி வரும். அப்படி கேள்வி வந்ததுன்னாக்க அது தர்மத்தை ஒத்துண்டதான் ஆயிடும். அதனால தர்மி தர்மத்தை காட்டிலும் வேறுபட்டது அப்படிங்கிறது தவிர்க்க முடியாதது. அதனால நித்தியத்துவன்றது ஞானத்தினுடைய ரூபமே அப்படின்னு உன்னால சொல்ல முடியாது. இதெல்லாம் ஜடதிரவிய தரத்திலேயே விசாரம் பண்ணி சொல்லியிருப்போம். அதெல்லாம் பௌத்தாள் கணனம் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் அவ இன்னொரு விஷயம் சொல்றா, நாங்க அப்படி சொல்லல. நித்தியம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அனித்தியத்துவம் இல்லைன்னு அர்த்தம். அனித்தியம் இல்லாத வஸ்து, அனித்தியத்துவம் இல்லாத வஸ்து அப்படின்னு நாங்க சொல்றோம். ஸ்வயம் பிரகாசம்னா அஸ்வயம் பிரகாசம் இல்லாத வஸ்து அப்படின்னு சொல்றோம். அவ்வளவுதான் இந்த இடத்துல. அத மாதிரிதான் நாங்க சொல்றோமே தவிர்த்து நீங்க சொல்ற மாதிரி நாங்க ஒரு வஸ்து அதனுடைய தர்மமா ஒத்துக்கல. அனித்தியம் இல்லாத வஸ்து நித்தியம், அஸ்வயம் பிரகாசம் இல்லாத வஸ்து ஸ்வயம் பிரகாசம் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னாக்க முதல்ல என்ன சொன்னா, வஸ்து சுரூபம் தான் சொன்னா. இப்போ அபாவத்திலிருந்து பாவமாட்ட அமைக்கிறாவா, அபாவத்திலிருந்து பாவமா வாக்கு அமைக்கிறாரு. அதற்கு பதில் என்ன சாதிக்கிற? அப்படி பார்த்தேன்னாக்க உன்னுடைய சித்தாந்தம் தான் உனக்கு வரும். இப்போ அவளே என்ன பண்ணிட்டான்னாக்க விவகாரே பாட்டனயா அப்படின்னு அத்வைதிகளுக்கு பேரு. பாட்ட மீமாம்சகன் அபாவம் ஒரு பதார்த்தத்தை ஒத்துட்டான். அதை பார்ப்பதற்கு யோக்கியானுபலப்தி ஏற்கனவே சொல்லியிருக்கோம். யோக்கியானுபலப்தி, இதோ கடம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். கடம் இருக்கு, கடம் இப்ப இல்லை. அப்ப என்னாச்சு? கடக அஸ்தி அப்படின்னுட்டு பிரத்யக்ஷத்தினால கிரகிக்கிறோம். கடக நாஸ்தின்னுட்டு எதனால கிரகிக்கிறோம் அப்படின்னா அனுபலப்தி, யோக்கிய அனுபலப்தி, அபாவங்கிற ஒரு பிரமாணத்தை ஒத்துருக்கான் பாட்டமீமாம்சகன். எப்படியானால் பாவ வஸ்துக்களை பாவ பிரமாணங்களால் அறிகிறோமோ, பிரத்யக்ஷம், அனுமானம், சாஸ்திரம், உபமானம், அர்த்தாபத்தி, இந்த 5 பிரமாணங்களும்
பாவ பதார்த்தங்களை அறிவதற்கு உபயோகப்படுறது, இருக்கிற பதார்த்தங்களை. இல்லாத வஸ்துவை கிரகிக்கிறதுக்கு உபயோகப்படுறது அபாவங்கிற பிரமாணம். அதுக்கு யோக்கியானுபலப்தின்னு சொல்றோம் அப்படின்னு அவா சொல்ற. அதை இவான இருக்கா அத்வைதிகளும். அத்வைத வேதாந்த பரிபாஷையில அப்பய தீட்சத்திலே அந்த யோக்கியானுபலப்தி எல்லாம் விவரிச்சிருக்க. அதனால நீ அபாவங்கிறது தனி பதார்த்தமா தான் ஒத்துருக்க நீ. அதனால அப்ப அந்த பிரமாணத்தினால அபாவங்கிற ஒரு வஸ்துவையும் இல்லாமைங்கிறது இன்மை, இல்லாமை அப்படிங்கிறது ஒரு தர்மம். அந்த தர்மத்தை கிரகிக்கிறதா தானே நீ ஒத்துருக்க. அப்போ அனித்தியத்துவத்தினுடைய இல்லாமைன்னு சொன்னியானாக்க அதுவும் ஒரு தர்மம் தானே. இப்போ அந்த தர்மத்தை நீ கிரகிக்கிறன்னு அர்த்தம் வந்துடும். அதனால உனக்கு இப்படி சொன்னாலும் விரோதம்தான். அதனால ஞானமானது நிர்விஷயம், நிர்தர்மகம் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார் சுவாமி. இப்போ இதனுடைய ஸ்லோகத்தை தாத்பரியத்தை பார்க்கலாம். வேதாதிஹி திருஷ்யபாவாத் ந திருஷி திருஷிதயா திருஷ்ய தர்மா ந திருக்ஷேத் பூர்வஸ்மின் நித்யதாத்யைஹி அநியதி விஹதி வாக்விரோதாதிசேஷே பாதஸ்சாத்ரத்வயோஸ்ய ஸ்வமத இஹ ச ஏஹி சாத்யதே ஏச சாத்யாஹ நைதே மித்யா விரோதாத் ந திருஷிரவிமத்தேஹ ஸ்யாதபாவோபி தர்மஹ அப்படின்னு சாதிக்கிற ஸ்லோகம். பேதாதிஹி பேதம் முதலான தர்மங்கள், திருஷி ஞான ரூபமா, திருக் ரூபம் அந்த ஞானமாகிற வஸ்து, அதுல நஸ்யு இல்லை, தர்மங்கள்னா இல்லை. அதுக்கு ஹேத்து என்ன? திருஷ்ய பாவாத். திருஷ்ய அபாவாத் இல்ல, திருஷ்ய பாவம். திருஷ்யம்னா பார்க்கப்படுதல், அனுபவிக்கப்படுதல். அனுபவிக்கப்படுறது வேறு, அனுபவிப்பது வேறு. அனுபவிப்பது ஞானம், அனுபவிக்கப்படுவது இந்த வஸ்து. அதனால திருஷ்யத்வாத் ஜடத்வாத் திருக் பின்னத்வாத் அப்படின்னு அர்த்தம் பண்றா ஆச்சாரியார். அதனால ஞானத்தை காட்டிலும் வேறுபட்டதாக உள்ளது. அது மாதிரி அனுபவிக்கப்படுது, அதனாலேயே ஜடமா இருக்குதுன்னு அர்த்தம். அதனால இந்த சுயம் பிரகாசம் நம்ம தர்மம் இருக்கா இல்லையா, அதை நீ என்ன சொல்லுவேன்? அது மாதிரி நித்தியத்துவம்னு இருக்குதே, அதை என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேள்வி வரும். அதனால இவ என்ன பண்றா, இன்னொரு அனுமானமும் சொல்றா. என்னன்னாக்கா திருக்கு திருஷ்ய தர்மவதி. அதுதான் அந்த ஸ்லோகத்துல 2வது வரியா இருக்கு. அது 2வது திருஷிதையா திருஷ்ய தர்மா நதிருக்கு. திருக்கு திருக்கு ஞானமானது ந திருஷ்ய தர்மா, திருஷ்யம் திருஷ்யத்துவம் முதலான தர்மங்களை உடைத்தது அல்ல. ஏன்? திருக்த்வா திருஷிதையா திருக்த்வா ஞானமா இருப்பதாலே சே என்று கூறினார். இந்த மாதிரி அவ இது சொல்றாரு. அதற்கு பதில் சுவாமி சாதிக்கிற பூர்வஸ்மின் முதல் அனுமானத்துல வேதாதிகி என்ன திருஷி தர்மஹான்னு தானே சொன்னேன். அப்ப என்ன கேட்கிற, நித்தியதாத்யை நீயே ஒத்துருக்க. நித்தியத்துவம் ஏகத்துவம் முதலானவைகள்லாம் நீயே ஒத்துருக்கியா இல்லையா? ஞானம் ஒன்னா இருக்குது, நித்தியத்துவத்தை ஒத்துருக்க, சுயம்பிரகாசத்தை ஒத்துருக்க. அதனால திருக் தர்மை இதான் திருக் தர்மம். ஞானத்துக்கு இவைகள்லாம் தர்மமா நீ தான் ஒத்துருக்க. அதனால அநியதி விகதி. அநியதி ஒரு லட்சணம் சொன்னாக்கா அது ஒரே வஸ்துவோட தான் அன்வயிக்கும்.
இது மனுஷன் இப்படி இருப்பான்னு சொன்னா அந்த மனுஷன் கிட்ட வேண்டிதான் அன்வயிக்கணும். அது மிருகங்கள்லாம் அன்வயிக்க கூடாது. அப்படி அன்வயிச்சு விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு கண்ணு உடையுது மனுஷன் சொல்லிட்டான். அப்ப எல்லா மிருகங்களுக்கும் ரெண்டு கண்ணு இருக்கு, மனுஷனுக்கும் ரெண்டு கண்ணு இருக்குது, எல்லாத்துலயுமே போயிடும், அநியத்தியா போயிடும். அந்த மாதிரி சொல்றதுனால அநியத்தின்னு எல்லா இடத்துலயும் போறதுனால அனைகாந்தியம். நீ சொல்றது ஏகாந்தம் இல்ல, பல இடத்துல இருக்குது. அதனால அந்த வியபிச்சாரம் ஏற்கனவே சொன்ன நவீன நாள்லாம் வியபிச்சாரம் சொல்ற, பிராச்சீன நாள்லாம் அனைகாந்தியம் கௌரவமா சொல்லுவா. அடுத்தது விஹதி, வியாகாதம், விரோதம். என்ன, நீ ஒத்துன்றதுக்கு உனக்கு விரோதம், அதனால அபசித்தாந்தம் வந்துடும். ஏன்னா நித்தியத்துவாதிகள்ல நீ தான் ஒத்துட்டு இருக்க தர்மமாக, அவைகள்லாம் நீ அங்கீகரிச்சுட்டேன்னாக்கா அவைகளும் இல்லை அப்படின்னு சொன்னியானாக்கா நீ திருஷி தர்மமா தான் ஒத்துட்டு இருக்காத. அதனால நீ ஒத்துன்றதுக்கு விரோதம். நித்தியத்துவத்தை ஏகத்துவத்தை ஒத்துண்டுட்டு இப்ப நீ ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னியானாக்கா அது அபசித்தாந்தம், விரோதம். அது உன் வாக்கியத்துக்கு உனக்கே விரோதம். அல்லது நான் இத ஒத்துக்கிறேன், நித்தியத்துவம் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா நித்தியத்துவமே தர்மமே இல்லைன்னு சொல்லிட்டோம். ஒரு ஞானத்துக்கு தர்மமே இல்லைன்னு சொல்லிட்டு தர்மத்தை இப்ப ஒத்துட்டியோ இல்லையா நீ, அதனால திருஷ்யத்துவங்கிற ஹேத்து இங்க வந்துடுச்சு ஞானத்துக்கு நித்தியத்துவத்துக்கு. அதனால அங்க விபச்சாரம் வந்துடும், அனைகாந்தியம் வந்துடும். அதனால அது தோஷம் அப்படின்னு சாட்சி. மேல சேஷே இரண்டாவது அனுமானம், அதுல நீ என்ன சொன்ன, ஞானமானது தர்மத்தை உடையது அல்ல, ஏன் அப்படின்னு ஞானமா இருக்கிறதுனால அப்படின்னு நீ சொன்ன. அதுல சேஷே அந்த அனுமானத்துல வாக் விரோதாதி சேஷே, வாக் விரோதம் வருது. நீ என்ன சொன்ன, ஞானத்துல தர்மமே இல்லைன்னு சொன்னேன், அதுக்கு ஹேத்து என்ன சொன்ன, திருக்வாத், ஞானமா இருப்பதால் அப்படின்னு நீ சொன்ன. ஞானமா இருப்பதால் அந்த தன்மை இருக்கும் இல்லையோ, ஞானமா இருக்கிறது ஒரு தன்மை, அந்த தன்மையை நீ ஒத்துட்டே இல்லையோ. அப்போ ஞானத்துல தர்மமே இல்லைன்னு சொன்னவன் இப்போ நீ என்ன பண்ணின, ஞானத்துல தர்மம் இருக்குன்னு ஒத்துட்ட. அதனால உன்னுடைய வாக்குக்கு விரோதமா இருக்கு அது. அதனால அபசித்தாந்தம், அபசித்தாந்தம் அது. அது மாத்திரம் இல்ல, இங்க வாக் விரோதாதி அப்படின்னு ஆதிபதம் போட்டிருக்காரு சுவாமி. அந்த ஆதிபதத்தினால சுரூபம் அசித்திக்கிறது. திருக்வாத் அப்படின்னா ஞானத்துவம், ஞானம், ஞானத்தன்மையுடையதால் அப்படின்னு அர்த்தம். நீ தான் ஒத்துட்டு இருக்க ஞானத்துல தர்மம் இல்லைன்னு சொன்ன. இப்ப இந்த திருப்தம் அதுல இல்லையோ இல்லையோ, பட்சமாகிற ஞானத்துல அது இல்லையே. அதனால ஹேது பட்சத்துல இல்லைன்னா சுரூபம் அசித்தம், அது தோஷம். அதே மாதிரி நீ திருப்தம், இந்த ஞானத்துவம் இருக்கு பாருங்க, ஞான தன்மை, அதை நீ ஒத்துண்டியானாக்க அப்போ என்ன ஆகும்னாக்க சாத்தியன்றது போடும், நிர்தர்மகத்துவம் போயிட்டு சதர்மகத்துவம் வந்துடுச்சு. நீ சாதிக்கிறது என்னது, நிர்தர்மகத்துவம், அது பாதிச்சு போயிடுது. அதனால பாதங்கிற தோஷம் வந்துடும். அதனாலே எந்த பக்கம் வந்தாலும் உனக்கு விரோதம்தான். அது மட்டும் இல்ல, ஈஹேச்ச உன் மதத்துல எந்த ஹேதுக்கள்னால ஏத்த சாத்தியாக எதெல்லாம் நீ சாதிக்கணும்னு ஆசைப்பட்டையோ அவைகளுக்கெல்லாம் நீ தர்மத்தை ஒத்துக்கணும். பட்சத்துக்கு தர்மமா இருக்குதுன்னு ஒத்துக்கணும். ஏதுவானது பட்சத்துக்கு தர்மம் பட்சத்துல இருக்குது அப்படின்னா நீ ஒத்துக்கணும். அது மாதிரி சாத்தியத்துவம், பட்சத்துவம், ஏதுத்துவம்லாம் ஒத்துக்கணும். இப்படி நீ ஒத்துன்னு இருக்கிறதுனால நீ ஒத்துக்கலைன்னா அவைகள்லாம் அபசித்தாந்தம், அனுமானமே இல்லைன்னு அர்த்தம். அதனால துவயோகோ, அதாவது நீ இப்ப ரெண்டு அனுமானம் சொன்ன இல்லையா, அந்த ரெண்டு அனுமானத்துக்கும் துவயோஸ்த சகாரம் இருக்கு. அதனால எதை நீ சொல்றையோ அதெல்லாம் பாதஸ்யாத், பாதம் வந்துடும். நீ தர்மத்தை ஒத்துண்டியானாக்க அப்ப நிர்தர்மகத்துவன்ற சாத்தியம் சித்திக்காது. ஏன்னா நீ தர்மத்தை ஒத்துண்ட. அதனால இது பாதங்கிற தோஷம் பாதிக்கப்படுறது. எது சாத்தியமோ
அது இங்க பாதிக்கப்படுகிறது. நீ அது இருக்குது அப்படின்னு சொன்னியானாக்க அப்ப என்ன ஆகும்? சுரூப சித்தி தர்மமே அதுல இல்லைன்னு தானே நீ சொல்ற. அதனால ஹேது பட்சத்துல இல்ல, ஹேது பட்சத்துல இல்ல. எது சொல்றோம் பாருங்க, ஐயம் மகாகிருதக வன்னிமான் தூமாத்துன்னு சொன்னான். இந்த மதகு ஜலம் நிறைந்த மதகு வன்னிமான் நெருப்பை உடையது. ஏன் தெரியுமா? தூமவத்வா, புகை இருக்கிறது. நான் அங்க புகையே கிடையாது. மகாகிருதத்துல ஏது புகை? மதகுல ஜலம் தானே இருக்கு, அங்க புகையே இல்லை. புகையே இல்லாததுனால அந்த இடத்துல ஹேது இதுல இல்ல, பட்சத்துல இல்ல, மதகுல இல்ல. அதனால சுரூபா சித்தின்றோம். அந்த மாதிரி இங்க சுரூபா சித்தி வந்துரும். ஏன்னா திருப்தன்ற தர்மமானது ஞானத்துல இல்லைன்னு நீ சொல்லியிருக்க. ஞானத்துல தர்மம் இல்லைன்னு சொல்லிட்டியானாக்க அப்ப திருப்தம் நீ எப்படி ஹேத்துவ போட்டேன்? அதனால சுரூபமே சித்திக்கிறது இல்லை. அதனால தோஷம் சாய்ச்சார். அதுக்கு மேல இன்னொரு விஷயம் சொல்ற, இதெல்லாம் பொய் தான் எல்லாமே. எல்லாம் ஏதே சாத்தியம் ஹேது இதெல்லாம் முதலானவைகள்லாம் பொய் தான் அப்படின்னு சொன்னாக்க அந்த சாத்தியம் ஹேது முதலான மித்யா, அவெல்லாம் பொய்யே இருக்காது. ஏன் தெரியுமா? விரோதா. அது நீ பொய்ன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்குவேன், அப்ப அனுமானமே சித்திக்காது. அனுமானமே சித்திக்கலன்னாக்க அப்ப நீ ஏதோ சாதிக்கணும்னு ஆசைப்பட்டையோ அது சித்திக்காம போயிடும். ஏன்னா நித்தியத்துவம்லாம் இருக்கே, நித்தியத்துவங்கள்லாம் மித்தியன் ஆயிடும். நித்தியத்துவங்கள்லாம் மித்தியன் ஆயிடுச்சுனாக்கா அப்ப அனித்தியத்துவம் தான் நிக்கிறது. அதனால அது விரோதம். அது அதனால அதுவும் தோஷம். இன்னொரு விஷயம் நாங்க சொல்றோம் அப்படின்னு அவ ஆரம்பிக்கிறோம். நித்தியங்கள்லாம் ஒரு தர்மிய காட்டிலும் வேறுபட்டது இல்லை, அதுவே தர்மி சுரூபம் நித்தியம். அதெல்லாம் தர்மியினுடைய சாட்சா சுரூபம் நீ சொல்றியானாக்க அது தப்பு. அபிமதே அப்படிங்கிறார். தர்மியில வைமத்தியம் இல்ல. ஏன்னா க்ஷணிகம் நித்தியம் அப்படின்னா ஞானமானது க்ஷணிகமா அல்லது நித்தியமா அப்படின்னு கேள்வி வந்தாக்க அதுக்கு எப்படி பதில் சொல்லுவோம்? ஞானத்துல நிச்சயத்துவம் இருக்கா இல்லையா, ஞானத்துல க்ஷணிகத்துவம் இருக்கா இல்லையா அப்படின்னு தான் கேட்போம். அதனால இப்ப தர்மி ஞானம் நாங்க ஒத்துக்கிறோம். இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, தர்மின்னு என்ன அர்த்தம் சொல்லு? தர்மத்தை உடையதுதான் தர்மின்னு சொல்லணும். தர்மமே கிடையாது ஆனால் தர்மி அப்படின்னு சொன்னா அப்ப தர்மியா எப்படி ஆகும்? அதுவும் வராது. அது மட்டும் இல்ல, நாங்க வேற மாதிரி சொல்றோம். நித்தியத்துவம் அப்படின்னாக்க அனித்தியம் இல்லாததுன்னு அர்த்தம். ஸ்வயம் பிரகாசம்னா அஸ்வயம் பிரகாசம் இல்லாதது. அதனால அப்படின்னு வஸ்துவோட தான் வருது. அபாவம் தான் அது. நித்தியத்துவா பாவம், அனித்தியத்துவா அபாவம். இந்த மாதிரி நாங்க சொல்றோம். அபாவ ரூபமா சொல்றோம்னா அபாவோபி, அபாவம் கூட தர்மஹாஸ்யா, தர்மமா தான் இருக்கும். ஏன்னா நீங்க தான் ஒத்துட்டு இருக்கீங்க. பாட்ட மீமாம்சகன் என்ன சொல்றானோ அதை வச்சுட்டு அபாவம்னு ஒரு பதார்த்தம், அதை சாதிக்கிறதுக்கு அபாவங்கிற ஒரு பிரமாணம், அபாவ பிரமேயத்தை சாதிப்பதற்கு அபாவங்கிற ஒரு பிரமாணம் வேணும் அப்படின்னு ஒத்துட்டு இருக்க. அதனால அபாவம் கூட அதிரிக்தம் தான், பாவத்தை காட்டிலும் அதிரிக்தம், அதுவும் ஒரு தர்மம் தான் அப்படின்னு ஒத்துட்டு இருக்க. அதனால சதர்மகத்தன்றது ஒன்னால இது பரிகரிக்கவே முடியாது. கண்டிப்பா ஒத்துணுதான் ஆகணும். அது அப்படி வச்சுக்கிறதுனால நிர்தர்மகம் ஞானம் அப்படின்ற பட்சமே தப்பு. எப்பொழுதும் சவிஷயமாகவே இருக்கும், சதர்மகமாகவே இருக்கும் அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இந்த ஸ்லோகத்தை சேவிக்கலாம். பேதாதிஹி திருஷ்யபாவா ந திருஷி திருஷிதயா திருஷ்ய தர்மா ந திருப்சே பூர்வஸ்மின் நித்யதாத்யை அநியதி விஹதி
वाग्विरोधादिशेषे बाधश्चात्रद्वयोस्य स्वमत इह च यैः साध्यते ये च साध्याः नैते मिथ्याविरोधात् न दृशिरविमतेः स्यात् अभावोऽपि धर्मः। कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः। अस्मद्गुरुपरम्परायै नमः।